8.1 7th question. If cot theta equal to 7/8, evaluate. First subdivision 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta 1 minus cos theta. Second question, cot square theta. Okay. Cot நம்மளுக்கு தெரியும். So cot theta equal to 7/8 ன்னு கொடுத்துட்டாங்க. First நம்ம ஒரு right angle triangle வரையறோம். ABC அப்படின்னு ஒரு right angle triangle, theta B வந்து right angle டா இருக்கு. Okay. Cot theta அப்படின்னா என்ன? Adjacent by opposite side. So adjacent side, theta ஓட adjacent side எது? BC. So அங்க 7, AB வந்து 8. So BC is equal to BC by AB is equal to 7/8. Therefore BC is equal to 7, AB equal to 8. Okay, sides கண்டுபிடிச்சாச்சு. Next நம்ம ACங்க another side நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். So AC square equal to AB square plus BC square. AB யும் BC நமக்கு ஆல்ரெடி தெரியும். AB is equal to 8, BC is equal to 7. So AB is equal to 8. 8 square plus 7 square equal to 64 plus 49. AC square equal to 113. AC தான் தேவை. So AC is equal to root of 113. Sin theta. Sin thetaவும் cos thetaவும் நமக்கு தேவைப்படுது. So sin theta கண்டுபிடிக்கிறதுக்கு opposite by hypotenuse side. So AB by AC is equal to 8 by root of 113. Cos theta is equal to adjacent by hypotenuse. So adjacent side is BC divided by AC. BC ஓட value 7, AC ஓட value root of 113. இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். Cot theta equal to 7/8, sin theta is equal to 8 by root of 113, cos theta is equal to 7 by root of 113. இப்போ நம்ம அப்படியே போயிட்டு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta. நமக்கு sin theta வேல்யூ தெரியும், cos theta வேல்யூ தெரியும். அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 plus sin theta ஓட வேல்யூ 8 by root of 113. ஸோ 8 by root of 113, 1 minus 8 by root of 113 divided by 1 plus cos theta ஓட வேல்யூ 7 by root of 113. ஸோ 1 plus 7 by root of 113 into 1 minus 7 by root of 113. ஸோ இங்கே 1 plus 8 by root of 113 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இப்போ இங்கேயும் என்ன தான் கிடைக்கும்? நம்மளுக்கு எல்சிஎம் root of 113. ஸோ இது பண்ணணும்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1 into root of 113. ஸோ root of 113 plus 8 into அதே மாதிரி root of 113 minus 8 divided by root of 113. சேம் கீழே உள்ளதும் அதே மாதிரி தான். 1 plus 7 by root of 113 இருக்குது. இங்கேயும் எல்சிஎம் என்ன தான் கிடைக்கும்? root of 113. ஸோ மேலே root of 113 plus 7 divided by root of 113 into root of 113 minus 7 divided by root of 113. ஸோ இது எல்லாத்துலேயுமே டிவிஷனில் என்ன இருக்குன்னா root of 113. ஸோ மேலே இருந்து 1 by root of 113 வெளியில் எடுக்கிறோம், கீழேயும் 1 by root of 113 வெளியில் எடுக்கிறோம். அப்போ பேலன்ஸ் அங்கே என்ன இருக்கும்? root of 113 plus 8, root of 113 minus 8 divided by root of 113 plus 7, root of 113 minus 7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 by root of 113ம் கீழே இருக்கிற 1 by root of 113ம் கேன்சல் பண்ணி இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். இந்த டேர்ம் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a square minus b square. ஸோ root of 113 the whole square minus 8 square. அதே மாதிரி root of 113 the whole square minus 7 square. இது இந்த root of 113 ஸ்கொயர் பண்ணுனா வெறும் 113 மட்டும் கிடைக்கும். மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64, இதை பண்ணும்போது அதே மாதிரி 113 மைனஸ் 49. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 49 டிவைடட் பை 64 கிடைக்கும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன? காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காட் இஸ் ஈக்குவல் டு 7/8 ஆல்ரெடி தெரியும். அப்போ காட் ஸ்கொயர் அப்படின்னா இந்த 7/8 நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49, 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 64.